ஒண்ணுமில்ல என்னங்க ஒண்ணுமில்ல, இந்த போனோட டிசைனை பின்பக்கம் பாருங்க. ரொம்ப தேங்க்ஸ் பா. எதுக்கு வெளியே இருந்தே பாப்போம். டிரான்ஸ்பரண்டா அதுக்கும் மேலன்ற மாதிரி டிசைன் பண்ணிருக்கேன். டிரான்ஸ்பரண்ட் கிடையாது, பட் பார்க்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு வந்து பாருங்க. மேல வந்து உங்களுக்கு ஒரு ப்ராசஸர், கீழே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கூலிங் சிஸ்டம், அதுக்கு தகுந்தாற்போல லைன்ஸ் எல்லாம் போட்டு Snapdragon 8 Eliteன்ற லோகோவோட, அதுக்கு கீழே பேட்டரி உள்ள இருந்தா பிரிச்சு பார்க்கும்போது எப்படி தெரியுமோ அதையும் ஒரு டிசைனாவே வந்து பண்ணிருக்காங்க. பார்க்கிறதுக்கு இட் லுக்ஸ் ரியலி கூல். இவ்வளவுதானு கேட்டீங்கன்னா அதான் கிடையாது. ஏன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நூபியா லோகோவா இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய ஃபேனா இருக்கட்டும், இந்த எக்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே எல்இடி லைட்ஸ். பார்க்கிறதுக்கு சும்மா எப்படி இருக்கு. ஃபோனில் பட்டன்ஸ் பார்த்துருப்பீங்க, பட் பட்டன் எல்லாம் சேர்த்து வச்சதுக்கு அப்புறம் ஒரு ஃபோனை பண்ணியிருக்காங்கன்னா அது இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான். அதுலேயும் இந்த சைடில் பாருங்க, ஒன்று பார்த்தா அந்த கெப்பாசிட்டி ட்ரிகர்ஸ் ரெண்டு சைட்லையுமே இருக்கு. ஒன்று ப்ளூ, இன்னொன்று ரெட். அது கேமிங் பற்றி பேசும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ப்ளஸ் ஏர் வென்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. வால்யூம் பக்கம் கீ இருக்கு, பவர் பட்டனுமே இருக்கு. அண்ட் இந்த ரெட் கலர் ஸ்பெஷல் பட்டன் டாகிள் சுவிட்ச் கேமர்ஸ்க்காக. எப்பவோ ஒரு நினைச்ச டெக்னாலஜியை இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாச்சும் மிஸ் ஆகிற மாதிரி தெரியுது. என்னடா கேமராவை காணும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். மேல இருந்து ஒரு பார்க்கமாலாம் பார்த்தா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அண்டர் டிஸ்பிளே கேமராவை கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வரைக்கும் நான் பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் அண்டர் டிஸ்பிளே கேமரா. ஏன்னா அது இருக்கிற இடமே தெரியல. கேமராவை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது மட்டும் தான் உங்களுக்கு நல்ல விசிபிளா இருக்கு. அண்ட் டிஸ்பிளேவும் சலிச்சது கிடையாது. 6.85 இன்ச்க்கான 1.5K ரெசல்யூஷன்ல நமக்கு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. பெசில்ஸ் எல்லாம் செம்ம நேரோவா இருக்கு. இந்த பஞ்சுவல் கேமராவும் இங்க இல்லன்றதுனால ஃபுல் ஃப்ளெஜ்டான ஒரு டிஸ்பிளே பார்க்கிறதுக்கு சூப்பராகவே இருக்குங்க. 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்ஸ், 2592 ஹெர்ட்ஸ்க்கான PWM டிமிங்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் 2000 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் இருக்கு. இண்டோர்ல பிரச்சனையே கிடையாது. அவுட்டோர்லயுமே நாங்க கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்த்தோம். அதுவுமே பிரைட்னஸ் லெவல்ஸ் நல்லா இருக்கு. ஸோ டிஸ்பிளே ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்பிளே இதில் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா கையில பிடிச்சி இவ்வளவு பெரிய டிஸ்பிளே நீங்க யூஸ் பண்ணும் போது தான் உங்களுக்கு நல்லாவே ஒரு ஃபீல் ஆகும். என்னடா இது இவ்வளோ பாக்ஸியா இருக்குன்னு. எவ்வளோ பாக்ஸின்னு கேட்குறீங்க? இங்க பாருங்க, சும்மா சதுரமா எல்லா சைட்லையும் எந்த அளவுக்கு பாக்ஸி டிசைன் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க. ஸோ நார்மல் இன் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இல்லை. பட் கேமிங் விளையாடும் போது உங்களுக்கு கையில் இப்படி பிடிச்சு விளையாடுறதுக்கு நல்லா இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ்க்கு Snapdragon 8 Elite ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. நாங்க ரன் பண்ண பெஞ்ச்மார்க்ல எல்லாமே அட்டகாசமான ஸ்கோர் வந்திருக்கு. AnTuTuல பாத்தீங்கன்னா 2.8 மில்லியன் ஸ்கோர் வந்திருக்கு. இது வரைக்கும் நம்ம 2 8 Elite ப்ராசஸர் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போனை செக் பண்ணிருக்கோம். ஆனா மற்ற ஸ்மார்ட் போனை கம்பேர் பண்ணும்போது இதோடைய பேட்டரி அதிகமா ட்ரெயினா இருக்கு இந்த டெஸ்டிங். ஆனா 3D மார்க் எக்ஸ்ட்ரீம் ட்ரஸ்ட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சர்ப்ரைஸ்டுன்னு சொல்லணும். 98.7% ஸ்டெபிலிட்டி, அதுவும் புத்தம் புதிய Snapdragon 8 Elite ப்ராசஸர்ல நம்பவே முடியல. இந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸோட நமக்கு ஆப்வியஸ்லி என்ன क्वेश्चन மைண்ட்ல வரும்? ஹீட்டிங் பத்தி ஒண்ணுல. இதை தாங்க நானும் ஒரு பேச்சுக்கு கேட்டேன். நான் இதுக்கு அடி போன முடியும். என்ன இப்படி குதிக்குது? எவ்வளவு இது டெம்பரேச்சர் இருக்கு? 53 டிகிரி. 53. அது மெட்டல் ஃப்ரேம்ன்றதால அவ்வளவு ஹெவியா தெரியுது. இப்படி குடிச்சா கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா சைட்ல இல்லாத ஃபேனா வச்சுக்கிற மாதிரி இருக்கு. இவ்வளோ வச்சு இவ்வளோ ஆகும். பார்த்து முடியும் கையில். ஆனா இதெல்லாமே எக்ஸ்ட்ரீமா அதை புஷ் பண்ணும்போது அப்ப ரியல் லைஃப் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? இன்னைக்கு தேதியில பாத்தீங்கன்னா Snapdragon 8 Elite உடைய பீக் பெர்ஃபார்மன்ஸை புஷ் பண்ணி டெஸ்ட் பண்ற அளவுக்கான கேம்ஸ் அந்த அளவுக்கு வந்து கிடையாது. இருக்கிற கேம்ஸ் நம்ம அதிகமா விளையாடக்கூடிய கேம்ஸை டெஸ்ட் பண்ணும்போது BGMI பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராசஸர்ல தாங்க முடியாத அந்த போனுனால ரியல்மி தான். அதுவே இந்த கேமை அசால்ட்டா வந்து ஹேண்டில் பண்ணிடுச்சு. இதுலயுமே பிரச்சனை இல்லை, சூப்பரா விளையாட முடியுது. ஆனா அதுல ஒரு 30 மினிட்ஸ் தாண்டும் போதே நம்ம லேக் இருக்குன்னு சொன்னோமா, இதுல நீங்க லாங் ஹவர்ஸ் வேணா கூட 1 ஹவருக்கு மேல விளையாடும் போது கூட அந்த ஸ்டெபிலிட்டி ரொம்ப நல்லாவே இருந்தது BGMIல. அண்ட் ஹீட்டிங்கும் ரொம்ப அதிகமா கிடையாதுங்க. 40 டிகிரி வரைக்கும் தான் மேக்ஸிமம் போச்சு இவ்வளவு புஷ் பண்ணும்போது. இதெல்லாம் ஒரு கேமா ப்ரோ? இந்த மாதிரி கேமிங் போன்ல விளையாடுறதுக்கு நீங்க கேட்கறது எனக்கு இப்போ வரைக்கும் கேட்கறது. இதனால தான் ஜென்ஷன் இம்பாக்ட் நாங்க வந்து ட்ரை பண்ணோம். அண்ட் ஜென்ஷன் இம்பாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல ஹையஸ்ட் கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸ்ல வச்சு ட்ரை பண்ணோம். 60 FPS தொடர்ந்து கேம் விளையாடாலுமே நோ லேக். ஆனா கேம் பிளே உடைய ஸ்டெபிலிட்டியுமே ரொம்ப நல்லா இருந்தது. அப்ப இந்த கேம் விளையாடும்போது கண்டிப்பா ஹீட் ஏறினுக்குமே சூடா இருக்கணுமே கேட்டீங்கன்னா 1 ஹவர் விளையாடும் போது மேக்ஸிமம் 45-46 வரைக்கும் தாங்க போச்சு. இது எல்லாமே ரூம் டெம்பரேச்சர். ஆனா என்னன்னா இதெல்லாம் விளையாடி நம்ம புஷ் பண்றோம் பாத்தீங்களா, அந்த டைம்ல நல்ல சவுண்ட், ஃபேன் ஓடுறது,
அண்ட் இந்த ஸ்பீக்கரை பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் மேலே ஒரு சைடில் கீழே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எப்படி கை வச்சு விளையாடினாலுமே உங்களுக்கு சவுண்ட் வந்து மஃபில்ட் ஆகாமல் ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணி அந்த கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வருது. சவுண்டுடைய குவாலிட்டி நல்லா இருந்தது. இது எல்லா இடத்துலையுமே காமனாக இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளுடைய கேம் பிளே எக்ஸ்பீரியன்ஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு அவங்க கொடுத்துருந்த இந்த கெப்பாசிட்டி ட்ரிகர்ஸ் எல்லாமே ஆன் பாயிண்ட்ல நமக்கு நல்ல ரெஸ்பான்சிவாகவும் இருந்தது. கேம் பிளே எக்ஸ்பீரியன்ஸ் இன்னுமே சூப்பராக இருந்தது. ஸோ இந்த கேம் பிளே எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பேசுறதுக்கு 2 நாளாக மொபைலை வச்சுட்டு நானும் கேம் விளையாடுறேன், ஃபோனை டேஸ்ட் பண்ணுறேன். நார்மல் ஃபோன் வந்தாலே கேமிங் தான் விளையாடுவாங்க, இதில் கேமிங் ஃபோனை வேறு கொடுத்துட்டா. சரி, ஓகே. இப்போ இதில் ட்ரிகர்ஸை பற்றி சொல்லணும்னா இதில் இருக்கிற கஸ்டமைசேஷனில் சிங்கிள் டேப்பு, லாங் ப்ரெஸ்ஸு அண்டு ரேபிட் ஃபயர்ன்ற ஆப்ஷன்லாம் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு பிஜிஎம்ஐ மாதிரி கேமில் ரேபிட் ஃபயர் செட்டிங்கில் வச்சுட்டு எஸ்கேஎஸ், எஸ்எல்ஆர் போன்ற ஸ்னைப்பர்ஸை எடுத்துகிட்டு நம்ம ஆட்டோமேட்டிக் கன்ஸ் எப்படி யூஸ் ஆகுதோ அந்த மாதிரி புல்லட்ஸை ஸ்ப்ரே பண்ணலாம். அதில் வந்து சூப்பராக இருந்துச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்னைப்பரை. ஆமாம், ஓகே. ஏன்னா இதில் நம்ம ஒன்ஸ் ட்ரிகர் பண்ணோங்கன்னா ரேப்பிடாக அதுவே ட்ரிகர் ஆகிட்டே இருக்கும். அது வந்து யூஸ் பண்ணும்போது சூப்பராக இருந்தது. அந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். எஸ், ஓகே. ஸோ ஓவராலாக கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. 2 நாள் எவ்வளோன்னு ரேட்டு கேட்டுச்சு. கடைசியில் சொல்கிறேன், அது வரைக்கும் வீடியோ பாருங்க. ரொம்ப எஜ்ஜில் இருக்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சுன்னா இப்போ விளையாட பழகும் போது ஓகே வர மாதிரி இருந்துச்சு. வீடியோ இருந்தால் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த பட்டன்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் எஜ்ஜில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. இது மட்டும் இன்னும் கொஞ்சம் உள்ள குத்துனான்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் கேமரா ஷட்டர் பட்டன் குத்தாங்கல்ல, கண்ட்ரோல் பட்டன் ஐஃபோனில், அந்த மாதிரி இடத்துல இருந்தால் கரெக்டாக இருந்தணும் இல்லையா? அவன் அதுதான் ஐடியல் பொசிஷன். பட் ஃபார் கேமிங், நாட் ஃபார் ஃபோட்டோஸ். அண்ட் இந்த ரெட் கலர் பட்டன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, டாகல் ஸ்விட்ச். ஸோ இதை யூஸ் பண்ணும்போது நீங்கள் கேம் ஸ்பேஸ்க்குள்ளே வந்து போக முடியும். அந்த கேம் ஸ்பேஸ்க்குள்ளே நீங்கள் கேம்ஸ் ஏதாச்சும் விளையாடும்போது அப்போ நீங்கள் எக்ஸ்டர்னல் டிஸ்பிளே வந்து கனெக்ட் பண்ணீங்கன்னா, ஏன்னா இது USB 3.2 வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டர்னல் டிஸ்பிளே கனெக்ட் பண்ணும்போது அங்கே நீங்கள் தனியாகவே ஒரு கேம் பிளே வந்து பண்ண முடியும். அங்கே கேம் விளையாடும் போது நீங்கள் உங்கள் ஃபோனையும் வேறு எதுக்காச்சும் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ஆப்டிமைஸும் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் LPDDR5X அல்ட்ரா ரேமை வந்து கொடுத்துருக்காங்க. இதில் MTS பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 9600 மெகா ட்ரான்ஸ்ஃபர் பர் செகண்ட் இருக்கு. அப்போ ஸ்டோரேஜ் QFS 4.1 ஸ்டோரேஜும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மற்றபடி பேட்டரி பார்த்தீங்கன்னா 6500 mAh பேட்டரி, 80 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் வருது. அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 சார்ஜிங் போர்ட்லாம் வந்து கிடையாது, ஒன்று தான். ஸோ நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்து கேம் விளையாடிக்கலாம். போட்டுட்டே விளையாடுற மாதிரிலாம் இவங்க வந்து கொடுக்கல. அண்ட் பின்பக்கமாக ஒயர்லெஸ் சார்ஜிங்கும் இதில் இல்லை. மற்றபடி ப்ளூடூத் 5.4க்கான சப்போர்ட் இருக்கு. Wi-Fi 7மே கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது அந்த Wi-Fi 7னா என்ன ஏதுன்றதை பற்றி வீடியோலாம் நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கும். வந்திருந்ததுன்னா ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஒருவேளை வரலன்னா 2-3 நாளில் வந்துடும். மிஸ் பண்ணக்கூடாதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பட் ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோனில் ஜென்ரலி நம்ம கேமரா பெருசாக எதிர்பார்க்க மாட்டோம். பட் இருந்தாலும் என்ன இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். 50 MP ரியர் ஃபேசிங் கேமரா பிரைமரியா இருக்கு. ரெண்டாவது 50 MP கேமரா அண்ட் 2 MP மேக்ரோ சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. 16 MP செல்ஃபி கேமரா இருக்கு. ஸோ கேமரா சாம்பிள்ஸை பார்க்கும் போதே ஃபர்ஸ்ட் ஃபீலிங் உங்களுக்கு எப்படி இருக்கு? இன்ஃபேக்ட் எனக்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு ஃபீலிங் தான். கேமிங் ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு கேமரா எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி மட்டும்தான். ஒரு 20,000-25,000 செக்மெண்ட்ல என்ன இருக்குமோ அந்த மாதிரி தான் இதில் இருக்கே தவிர ரொம்ப ஸ்பெஷலாலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ கேமரா இஸ் வெரி வெரி ஆவரேஜ். சரி, அப்போ என்னதான் காணுதல் இருக்குன்னு சொல்லி சுற்றி பார்க்கும்போது ஒயர்லெஸ் சார்ஜிங் இல்லை சொல்லிட்டேன். அண்ட் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்சி இதெல்லாம் வந்து கொடுத்துருக்கிறதுனால IP ரேட்டிங்கும் இல்லை. ஓகே. அண்ட் என்ன ஒரே ஒரு விஷயம் நான் அதில் வந்து ஃபீல் பண்ண ஒரு விஷயம்னா, ரொம்ப பாக்ஸியாக இருக்கே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணும்போது தான் அவங்க பாக்ஸ்லேயே அந்த கேஸை கொடுத்துருந்தாங்கல்ல. நம்ம இன்னும் அன்பாக்சிங் பார்க்கல, அதனால குயிக்கான அன்பாக்சிங்கை பொறுத்த வரைக்கும் பாக்ஸ் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. உள்ள மொபைல் ஃபோன் இருந்தது, கூடவே வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜர்லாம் வந்து வச்சு கொடுக்குறாங்க, புக்லெட்ஸும் இருக்கு அண்ட் இந்த கேஸுமே இருக்கு. கேஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக அப்படி இப்படி இல்லாட்டியுமே ஃபோனில் போட்டு யூஸ் பண்ணும்போது இந்த பாக்ஸ் டிசைனுக்கு அதை யூஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆனால் நான் ஃபீல் பண்ண ஒரு பெரிய கான் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு மட்டும் தான் OS அப்டேட் வந்து கொடுக்குறாங்க. அதாவது 2 OS அப்டேட் மட்டும் தான் கொடுக்குறாங்க. அது இன்னும் கொஞ்சம் ஒரு 3-4 கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே பெட்டராக இருந்திருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்தியாவில் இந்த ஃபோனை லான்ச் பண்ண போகிறது இல்லை. சைனாவில் அறிமுகப்படுத்திருக்காங்க அண்ட் குளோபலாகவும் லான்ச் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு அங்கேருந்து தான் வந்து இம்போர்ட் பண்ணி இப்போ இந்த வீடியோலாம் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி நல்ல ஸ்மார்ட் ஃபோன்ஸில் என்னென்னலாம் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. நம்ம வாங்குறதுக்காக நீங்கள் வாங்கி ஆகணுன்றதுக்காக நம்ம எப்பவுமே பண்ணுறது கிடையாது. டெக்னாலஜி நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, அப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா 55,000 ரூபாய். ஒருவேளை யாராச்சும் இம்போர்ட் பண்ணணும்லாம் ட்ரை பண்ணீங்கன்னா காஸ்ட் அதெல்லாம் ஏகப்பட்டதாக பிச்சுக்கிட்டு போகும். 16 ரூபா 17 ரூபா டாக்ஸ் இதெல்லாம் சேர்ந்தே வந்துடுது. அந்த ப்ரைஸிங்லாம் வச்சு பார்க்கும்போது பட் 55,000 ரூபாய்க்கு ஒரு இந்தியாவிலாம் லான்ச் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலேயே திரும்ப வந்து நல்லாயிருக்கும்.